ஹாய், சோம்பேறி ரெசிபி மட்டர் குல்ச்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியில் தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணாவே. ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு தக்காளி போட்டு இதை நல்லா வதங்கின உடனே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி எடுத்து ஃபுல்லாக கொட்டிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தூவிக்கங்க. அவ்வளோதான். இது கூட குட்டி தோசை வச்சு இதை சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.